வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனலில் வந்து டெக் நியூஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்னென்ன மொபைல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்மார்ட் டிவி வரப்போகுது அப்படிங்கிற எல்லா டெக் நியூஸுமே வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் புதுசாக என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி நியூஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டெக் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல்மி ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பேசில் வந்து லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 20 வாட் டூயல் ஸ்பீக்கர் கொண்டதாகவும் அதே போல் டால்பி அட்மாஸோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 12:30க்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ரியல்மி ஸ்மார்ட் டிவி சொன்னால அது கூடவே வந்து நார்சோ 50 சீரீஸும் வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது நார்சோ 50 சீரீஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, ஹீலியோ G85 ப்ராசஸரோட வரப்போகுது, 12 நானோமீட்டர் ஆக்டோகோர் டெக்னாலஜியோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஆமாலி G52ல் ரன் ஆக போகுது. ஸோ இதோட பேட்ரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியாக இருக்கும். 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. அதுக்கப்புறம் 2 MP போர்ட்ரைட் லென்ஸும் இன்னொரு லென்ஸ் வந்து 2 MP மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து விவோ X70 சீரீஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போன்றது வந்து இன்னும் டேட் சொல்லலை, கம்மிங் சூன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஏற்கனவே வந்து ஜீஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தான் வந்து X60 சீரீஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே பார்ட்னர்ஷிப்போடு தான் X70 சீரீஸையும் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டிசைன் பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அடுத்ததாக எம்ஐ தரப்புலேருந்து MI 11 லைட் NE அப்படின்னு சொல்கிற மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்க போது 29th செப்டம்பரில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சிங்க்கு இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது iQ OO Z5 5G ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 27th அன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 12 PM-க்கு. ஸ்னாப்ட்ராகன் 778Gயில் வந்து ரன் ஆக போகுது. LPDDR5 UFS 3.1ல் ரன் ஆக போகுது. 5000 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குன்னாவும் அதே போல் 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாச் பார்த்தீங்கன்னா நாச் வந்து சென்டரில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 64 MP மெகா பிக்சல் கேமராவும் அப்பச்சர் f1.79லையும் கேமரா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி M52 5G வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 days தான், 28th செப்டம்பரில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் இதுவும் 778ல் தான் வந்து ரன் ஆக போகுது. ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சப்போர்ட் பண்ணுற 5G பேண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்றது சொல்ல, ஆனால் 11 5G பேண்டில் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஆகிற பேண்டாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓப்போ தரப்புலேருந்து ஓப்போ A சீரீஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 October தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வேறு எந்த நியூஸுமே நம்மளுக்கு தெரியாது. ஏதாச்சும் உருப்படியாக லான்ச் பண்ணாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ C4 சீரீஸ் வந்து மறுபடியும் லான்ச் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. போக்கோ C3 வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் ஆச்சுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கேப்பில் வந்து இன்னும் எதுவுமே ரிலீஸ் பண்ணல போக்கோ தரப்புலேருந்து C சீரீஸில். இந்த ஒரு வருஷம் கேப் கழித்து C4 வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்றைக்குன்னா 13th செப்டம்பரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸோட டேட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. October 7th 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அமேசானில் வந்து கம்மிங் சூன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னைக்குன்றது வந்து அவங்களும் மென்ஷன் பண்ணல. 2 பேருமே வந்து ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரென்ஸில் தான் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த பிக் பில்லியன் டேஸ்லாம் வந்து வரும். ஸோ எத்தனை பேர் இந்த ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கோட டெக் நியூஸ்.